அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஹீ இஸ் ஸோ இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் ஸோ இர்ரெஸ்பான்சிபிள், அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். லெட் அஸ் நெவர் ஸ்பீக் ஆஃப் திஸ் அகைன். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லெட் அஸ் நெவர் ஸ்பீக் ஆஃப் திஸ் அகைன். இந்த ஆஃப்ன்ற வார்த்தைக்கு பற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. லெட் அஸ் நெவர் ஸ்பீக் ஆஃப் திஸ் அகைன் அப்படின்னா இதை பற்றி நம்ம திரும்ப எப்பயுமே பேச வேண்டாமே, இதை பற்றி நம்ம திரும்ப எப்பயுமே பேசவே கூடாது அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே திரும்ப நான் எப்பயுமே வரவே மாட்டேன், இங்கே திரும்ப நான் எப்பயுமே வரவே மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ ஆம் நெவர் கோயிங் டு கம் ஹியர் அகைன். ஐ ஆம் நெவர் கோயிங் டு கம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே ஒரு பொழுதும் வரப்போவதில்லை, எப்பொழுதும் வரப்போவதில்லை. நெவர்னா எப்பொழுதும், ஒரு பொழுதும் அப்படிலாம் அர்த்தம் இருக்குது. அகைன் அப்படின்னா மீண்டும், திரும்பவும். ஐ எம் நெவர் கோயிங் டு கம் ஹியர் அகைன், இங்கே நான் திரும்ப எப்பயுமே வரவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் சொல்ல வர்றத அவன் எப்பயுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டான், நான் சொல்ல வர்றத அவன் எப்பயுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டான் அப்படின்னு பேசணும். ஹீ நெவர் ஹியர்ஸ் அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவன் எப்பயுமே காது கொடுத்து கேட்க மாட்டான். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, நான் சொல்ல வருவதை அப்படின்னு அர்த்தம். ஹீ நெவர் ஹியர்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, நான் சொல்ல வர்றத அவன் எப்பயுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடாததால் பசிக்குது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது, நான் பசியாக இருக்கேன். பிகாஸ், ஏனெனில், ஐ ஹாவன்ட் ஈட்டன், நான் சாப்பிடவில்லை. எனக்கு பசிக்குது ஏன்னா நான் சாப்பிடலை அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப குறைவு தான். சாப்பிடாததால் பசிக்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஹங்க்ரி பிகாஸ் ஐ ஹாவன்ட் ஈட்டன் அப்படின்னு பேசலாம். மனசில் வச்சுக்கோங்க. காலையில் சாப்பிடாததால் பசிக்குது, காலையில் சாப்பிடாததால் எனக்கு பசிக்குது அப்படின்னு பேசணும். எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி பிகாஸ், ஏனெனில், ஐ டென்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், நான் காலை உணவு சாப்பிடவில்லை. ஐ எம் ஹங்க்ரி பிகாஸ் ஐ டென்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், காலையில் சாப்பிடாததால் பசிக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. அவன் அழறத என்னால் பார்த்துட்ருக்க முடியல, அவன் அழறத என்னால் பார்த்துட்ருக்க முடியல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ கான் பேர் டு see him cry அப்படின்னு பேசலாம். ஐ கான் பேர் அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அவன் அழறத என்னால் பார்த்துட்ருக்க முடியல, அவன் அழறத என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கான் பேர் டு see him cry அப்படின்னு பேசலாம். மழை பெஞ்சதால் என்னால் வர முடியல, மழை பெஞ்சதால் என்னால் வர முடியல, மழை பெஞ்சதால் என்னால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு பேசணும். ஐ குடன்ட் கம் அப்படின்னா என்னால் வர முடியல, பிகாஸ், ஏன்னா, இட் ரெயின்ட், மழை பெய்தது. ஐ குடன்ட் கம் பிகாஸ் இட் ரெயின்ட், மழை பெஞ்சதால் என்னால் வர முடியல, என்னால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதில் என்ன இழுத்து விடாத, இதில் என்ன இழுத்து விட்டுறாத, ஏ சாமி, நானே செவனன்னு இருக்கிறேன், இதில் என்ன இழுத்து விடாத, இதில் என்ன இழுத்து விட்டுறாத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ், இதில் என்ன இழுத்து விடாத, இதில் என்ன இழுத்து விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். உனக்கு அவனோட நம்பர் தெரியுமா, உனக்கு அவனோட நம்பர் தெரியுமா, இல்லை உனக்கு அவரோட நம்பர் தெரியுமா அப்படின்னு பேசணும், அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா ஹிஸ் நம்பர், அவனுடைய நம்பர் இல்லை அவரோட நம்பர். டூ யூ நோ ஹிஸ் நம்பர், உனக்கு அவரோட நம்பர் தெரியுமா, உனக்கு அவனோட நம்பர் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். சரி, ஏய் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பேசணும். ஏய் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? டோன்ட் மிஸ் வித் மீ, டோன்ட் மிஸ் வித் மீ அப்படின்னா, டோன்ட் மிஸ் வித் மீ அப்படின்னா எங்கிட்ட வச்சுக்காத. ஹே டோன்ட் மிஸ் வித் மீ, எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு பேசணும். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நான் எதிர்பார்க்கல திஸ், இதை, ஃப்ரம் யூ, உன்னிடம் இருந்து. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நீ யாரையுமே லவ் பண்ணதில்லை தானே, நீ யாரையுமே லவ் பண்ணதில்லை தானே அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்?
எப்படி பேசலாம் அப்படின்னா யூ ஹாவ் நெவர் பீன் இன் லவ். நீ யாரையுமே காதலிச்சதில்லை. ஹேவ் யூ? காதலிச்சிருக்கியா அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீ யாரையுமே லவ் பண்ணதில்லை தானே அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் யூ ஹாவ் நெவர் பீன் இன் லவ், ஹேவ் யூ அப்படின்னு பேசலாம். இந்த யாரையும் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? ஐ ஹாவ் நெவர் பீன் இன் லவ் அப்படின்னா நான் காதலிச்சதே இல்லை. நான் காதலிச்சதே இல்லை அப்படின்னாலும் நான் யாரையும் காதலிச்சதே இல்லை அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். நான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்படி பேசுனா சில பேர், சார் நீங்கள் தமிழுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், இருக்கிறத இருக்கிறபடி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க. தமிழில் இப்படி தான் பேசுவாங்க. நீ யாரையுமே லவ் பண்ணதில்லை தானே அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஹாவ் நெவர் பீன் இன் லவ், ஹேவ் யூ அப்படின்னு பேசலாம். அதை மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருவேளை இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்கலாம் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? மேபி ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். மேபி ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். ஒருவேளை இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்கலாம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.